பழக்கேசரி, ரவை, அதுக்கு தேவையானது பைனாப்பிள், ஆப்பிள், இது பேரிச்சம்பழம், செரிப்பழம், கிஸ்மிஸ், வாழைப்பழம், ஏலக்காய், முந்திரி, இந்த பப்பாளி ஃப்ரூட் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் இது கேசரி. இப்போ வந்து நாங்கள் ரவையை வறுக்க போகிறோம். நெய் வந்து 2 டீஸ்பூன் நல்லா விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா நெய் காஞ்சதுமேவும் இப்போ முந்திரி பருப்பு போடுறோம். நெய் காஞ்சிருச்சு. முந்திரி பருப்பு நல்லா ஒரு பொன்னிறமாக வரும்போது இந்த ஏலக்காவை பிச்சு 4 ஏலக்காய் வந்து பிச்சு போட்டு விட்டுறணும் மணத்துக்கு. இப்போ இந்த கிஸ்மிஸ் போடுறோம். கிஸ்மிஸ் முந்திரி போட்டாச்சு. நல்லா நிறமாக வந்துருச்சு. இப்போ ரவையை இதில் போட்டு வறுத்துறோம். லைட்டாக மணக்குது. சிம்மில் வச்சுட்டு அடுப்பில் இது ஒரு பாத்திரத்தில் கொட்டிடணும். திருப்பி இந்த சட்டியை வச்சுட்டு இந்த கப்பில் 1 கப்பு ரவை போட்டிருக்கோம். 3 மடங்கு தண்ணி சேர்க்கணும். மடங்கு தண்ணி ஊற்றியாச்சு. சரி, இப்போ வந்து சர்க்கரை போடுறோம். பாதி சர்க்கரை போட்டு பைனாப்பிள் போடுறோம். ஆப்பிள் பாதி, பேரிச்சம்பழம் பாதி, செரிப்பழம் பாதி, வாழைப்பழம். இது கொதி வந்ததுமேவும் நம்ம ரவையை போட்டுக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் மூடி வைக்கணும். இப்போ வந்து இது கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுமேவும் இப்போ நம்ம ரவையை போடுறோம். ரவையை போட்டு பையன் குட்டி விழுகாமல் கிண்டணும். நல்லா ரவையை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த மிச்ச பழங்கள் இருக்குல்ல, இந்த மிச்ச பழங்காய் முட்டையும் அதில் போட்டுறணும்.
இந்த பப்பாளி புருட்டு கலர் கலராக இருக்கதை பாதியை இதில் போட்டுருவோம். இது வந்து ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப பிரியமாக சாப்பிடுங்க. இனிப்பாக இருக்குது வாசி, நல்லா பழம் இதுகெல்லாம் போட்டிருக்கிறது வாசி, உடம்புக்கும் நல்லது, பிள்ளைகளுக்கு சத்தான இது சாப்பாடு. இது வந்து நம்ம சாயந்தரத்தில் பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமேவும் நம்ம இதை சாப்பாடு கொடுக்கலாம். இந்த சீனி பாதி சீனி போட்டோம், இப்போ பாதி சீனி இப்போ போடுறோம். இன்னும் கொஞ்சம் நெய் விடுறோம். இப்படி அப்படியே இதை மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 2 நிமிஷம் வேண்டாம் இருக்கலாம், 5 நிமிஷம் இருக்கட்டும். இது கொஞ்சம் திறந்து பார்ப்போம். இந்த பப்பாளி புருட்டை இப்படி ரேசாக அப்படியே தூவி விடணும். தூவிட்டாச்சா இந்த வாழைப்பழத்தை நைஸாக அறுத்து இப்படி ஒரு பீஸாக இது வந்து கெமிக்கல் பொடி, இது கலர் பொடி எதுவுமே சேர்க்காம இயற்கையாக பண்ணுறது இது. இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் யார் வேண்டாலும் சாப்பிட்லாம். ஸ்வீட்னா இதுதான் ஃப்ரூட் கேசரி வந்து உங்களோட ஸ்பெஷாலிட்டி இல்லையா? சூப்பர். ஸோ இதே மாதிரி ஒரு டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க. நாங்கள் வேறு ஒரு டிஷ்ஷை வந்து தயார்படுத்தி நாளைக்கு ஒரு ஷூட்டிங்கில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் இட்ஸ் மீ பிரியா பிரின்ஸ் சைனிங் ஆஃப். டடா பாய் அண்ட் அவங்க சொல்லிட்டாங்க, அதனால நாங்கள் சொல்லிடுறோம். பாய்.